வெல்கம் டு ஐடியா BASKET A2Z. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். இதுக்கு நான் வந்து வாழைக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ நான் வாழைக்காய் வச்சுட்டு ஏற்கனவே 2 ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு என்ன செய்ய போகிறோம்னா வாழைக்காய் பொரியல். நீங்கள் ஏற்கனவே வாழைக்காயில் நிறையா செஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் 4 வாழைக்காவும் 2 பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வாழைக்காய் சம்மந்தப்பட்ட ஒரு டிப் தான், டிப் நம்பர் 1. இப்போ நீங்கள் வாழைக்காவை வந்துட்டு எண்ணெய் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வாழைக்காவோட தோலெல்லாம் உரிக்கணும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற கத்திலையும் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் கையில் வந்து அந்த வாழைக்காவோட அந்த பிசுபிசுப்பு வந்து ஒட்டாமல் இருக்கும், கத்திலையும் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ண உடனேயே வந்து போயிடும். இல்லைன்னா நீங்கள் கழுவும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிற ரெசிபிக்கு வந்து சும்மா அந்த டாப்பையும் பாட்டையும் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய்லாம் கையில் அப்ளை பண்ணிக்கணும்னு தேவையில்லை. இதில் வந்து பிசுபிசுப்பாலாம் ரொம்ப வரப்போகிறதில்ல. தோல் சீவி நீங்கள் வந்து எண்ணெய் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிப் வந்து கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்து வச்ச 4 வாழைக்காவோட மேல் போர்ஷனும் கீழ் போர்ஷனையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு வாழைக்கான்னு இல்லை, நீங்கள் வந்து வெங்காயம் வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை எது பூண்டு உரிக்கிறீங்க அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு டிப் இருக்குது. டிப் நம்பர் 2, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மஷ்ரூம் பாக்ஸு இல்லைன்னா ஸ்வீட் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை த்ரோ பண்ணிக்கலாம், டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். உங்கள் மேடையும் வந்து நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு கூட அதில் போட்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே கசக்கி குப்பையில் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து 4 வாழைக்காய் எடுத்து வச்சாச்சு. 2 வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோ தான் நமக்கு வாழைக்காய் பொரியலுக்கு தேவையானது. இது வந்து அடி பாட்டம் வந்துட்டு ஹெவியாக உள்ள ஒரு குக்கரு, சாண்ட்விச் பாட்டம் உள்ள குக்கர் தான். இதில் வந்துட்டு நம்ம வாழைக்காய் எடுத்து வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வாழைக்காய் முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து இந்த ரெசிபிக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து வாழைக்காய் புட்டு செய்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது வேக வச்ச மாதிரி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் வாழைக்காய். ஸோ வந்து இந்த மாதிரி வாழைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில், அதுக்கு மேலே கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க, குழஞ்சி போய்டும். ஸோ ஒரே ஒரு விசில் வச்சு கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் போனவுடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள், வாழைக்காவோட தோல் ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்திருக்கும். வாழைக்காவும் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு அளவுக்கான கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். ஸோ நீங்கள் புட்டெல்லாம் செய்கிறீங்கன்னா வாழைக்காய் சொரவணும்ல, அந்த கிரேட்டரில் வச்சுட்டு நீங்கள் சொரவுறதுக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா. ஸோ பாருங்கள், அதோட தோல் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருதுன்ட்டு. ரொம்ப சூடாக இருக்குது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிறேன். ரொம்ப லேட் ஆனதுனால நான் அவசரமாக வீடியோவோடு எடுக்கணுன்றதுனால சூட்டோடையே வந்து தோலையும் எடுத்துட்டேன். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கலண்டு வந்துடும். கொஞ்சம் கூட உங்கள் வாழைக்காய் வந்துட்டு வேஸ்ட்டே ஆகாது. அதோட சத போர்ஷன்லாம் வந்துட்டு அந்த தோல்லாம் எதுவுமே ஒட்டியிருக்காது, கம்ப்ளீட்டாக கலண்டு வந்துடும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சு 4 வாழைக்காயிலையும் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. இதே மாதிரி நீல வாக்கில் அகெயின் இன்னொரு தடவை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பிடிச்சு கட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷேப் தான்ட்டு இல்லை, இதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பார்க்குறதுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது இந்த அளவில் இருந்துச்சுன்னா மசாலும் வந்து நல்லா உள்ள வரைக்கும் உரைச்சிருக்கும். கொஞ்சம் பெரிய பீஸாக போடாமல் இந்த மாதிரி அளவில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வெங்காயம் கருவேப்பிலை நம்ம வாழைக்காய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் வேக வச்ச குக்கர் வந்துட்டு நல்லா அடியில் ஹெவியாக இருக்கிறனால நான் அதிலேயே போட்டு ஜஸ்ட்டு சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே இந்த பொரியலையும் செஞ்சிடுறேன்.
குக்கர் வந்துட்டு நல்லா தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெங்காயம். இது பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தோடையே அந்த கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுருங்க. இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ரொம்ப மொறுமொறுன்னு வெங்காயம் வேகணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகப்பொடி, மல்லித்தூள், மிளகு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் தூளையும் மிளகு பொடியும் எல்லா சாப்பாடு எல்லா டிஷ்லேயும் கலக்க பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் அரைச்ச பொடி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடைப்பொடி, ஆச்சி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட நல்லா எல்லா மசாலும் ஆட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு தீயை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஆட் பண்ணலை, அடி பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வாழைக்காயை நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பெருசாக காரமாக தெரியாது, லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி இலை தூவிட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஈஸியாக கலந்துரும். இது வந்து ஏற்கனவே வேக வச்சதுன்றனால ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ சிம்லே போட்டு கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் பொரியல் வந்துட்டு நீங்கள் தயிர் சாதமாகட்டும், சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் வராங்கன்னா நீங்கள் எண்ணெய்க்காய் போடுறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடியா பாஸ்கெட் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.